தமிழ் திரையுலகை அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்த மூன்றெழுத்து மூச்சு. திரைப்பட பாடல் என்கிற அந்தஸ்தை தாண்டி நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையே தீர்மானித்த பல்வேறு அரசியல் பாடல்களின் ஜீவன். பக்தி இசையில் வடமொழிக்கு இருந்த செல்வாக்கையும் மீறி தமிழிசைக்கு பெரும் புகழை ஏற்படுத்திய மாபெரும் கலைஞன் TMS என்கிற T.M. சௌந்தரராஜன். 1923 ஆண்டு மார்ச் 24 பிறந்த TMS முதலில் 1950 ஆண்டு தமிழ் திரை இசையில் தன் தடம் பதித்தார். கிருஷ்ண விஜயம் என்கிற படத்தில் அவர் பாடிய ராதே என்னை விட்டு ஓடாதேடி என்கிற பாடல்தான் அவரது முதல் பாடல். அடுத்த 50 ஆண்டுகள் அவரது இசை ராஜ்யம் தமிழ் திரையுலகில் தொடர்ந்தது. MGR, சிவாஜி, சிவகுமார், நாகேஷ் என பல்வேறு வகையான கலைஞர்களுக்கும் அவரது குரல் பொருந்தி வந்தது. ஒவ்வொரு நடிகருக்குமான குரல் தன்மையினை அறிந்து அதற்கேற்ப அவர் தனது குரலை மாற்றி பாடுவார். கதாபாத்திரம் இளைஞர் என்றால் அவர் குரலில் இளமை துள்ளும், முதியவர் என்றால் முதிர்ச்சி வெளிப்படும். நடிப்பைப் போலவே பாடல்களிலும் சிரிப்பு, அழுகை, கோபம், மகிழ்ச்சி, காதல் என நவரசங்களையும் குரல் மூலம் வெளிப்படுத்திய மகா கலைஞன். அவர் பாடிய பக்தி இசையை கண்மூடி கேட்பவர்கள் அனைவருக்கும் இறைவனே தரிசனம் தருவது போல இருக்கும். உள்ளம் உருகுதையா முருகா, கந்தன் திருநீர் அணிந்தால் முருகா நீ வரவேண்டும் என்று அவர் பாடிய முருகன் பக்தி பாடல்கள் அனுதினமும் ஒலிக்காத முருகன் கோயில்களே இல்லை. கற்பகவல்லி நின் பொற்பாதங்கள் பிடித்தேன் என்று அவர் பாடிய பாடலில் ஒரு சிறப்பு உண்டு. அந்த பாடலின் ஒவ்வொரு சரணத்திலும் ஒவ்வொரு ராகத்தின் பெயர் வரும். அந்த பாடலுக்கு இசையமைத்த TMS அந்தந்த சரணங்களை அந்தந்த ராகத்திலேயே மெட்டமைத்து பாடினார். மகா பெரியவாவுக்கு மனம் கவர்ந்த பாடல் இது. மகா பெரியவா ஒருமுறை TMS-ஐ அந்த பாடலை பாடச் சொல்லி கேட்டு ரசித்து தான் அணிந்திருந்த சிவப்பு சால்வையை TMS-க்கு அணிவித்து மகிழ்ந்தார். நடிகர்களுக்கு மட்டுமா அவர் சரியான குரல் கொடுத்தார்? கவிஞர் கண்ணதாசன் திரையில் தோன்றி நடித்த பாடல்களான ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது ஆகிய 2 பாடல்களுக்கும் அந்தந்த பாடல்களுக்கான கதை பின்னணிக்கு ஏற்ப கவிஞருக்கு குரல் கொடுத்திருப்பார். தமிழின் அழகு குறையாத உச்சரிப்பு, அதன் மூலம் இசையின் அழகு குன்றாது மேன்மைப்படுத்தும் உழைப்பு, இவைதான் TMS. இந்த மாபெரும் கலைஞன் குறித்த முறையான பதிவுகள், ஆவணங்கள் என எதுவுமே செய்யப்படாத நிலையில் அதை செய்ய முன்வந்தார் இயக்குனர் விஜயராஜ். இவர் இமயத்தோடு என்கிற தலைப்பில் 13 ஆண்டு உழைப்பில் உருவாகியிருக்கும் தொலைக்காட்சி தொடர் விரைவில் வெளியாகியிருக்கிறது. இது நிச்சயம் தமிழ் ரசிகர்களுக்கு பெருவிருந்தாக அமையும். வணக்கம், என் பேர் விஜயராஜ். நான் சென்னை அடையார் திரைப்பட கல்லூரி மாணவன். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கண்ணதாசன் சார் நினைவு நாள், பாரதியார் நினைவு நாள், பெரியவங்களுடைய நினைவு நாள்லாம் வரும்போது அந்த நிகழ்ச்சிகள் அவங்கள பத்தின தகவலை பேசும்போது அந்த ஆடியன்ஸ் சைடு நாங்க அப்படியே கேமரா எடுத்துட்டு போவோம். அப்படி போகும்போது சொல்லுவாங்க, இவங்களை பத்தி எல்லாம் ஏதாவது ஒரு படமா ஒரு சின்ன இது கூட பாருங்க, போட்டோ புக்கை வச்சுட்டே உட்காந்துருக்குமே, இந்த மாதிரி யாராவது எடுத்து வச்சுன்னா அது அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் சொல்லி நிறைய ஆடியன்ஸ் சைடு பேசுவாங்க. அப்பவே அது என்னுடைய செவிகள் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். அந்த வகையில இங்க நம்ம வெளிநாட்டு டாக்குமெண்ட்ரிகள்லாம் அடையார் திரைப்படங்கள் கொண்டு போடுவாங்க. ஆனா இங்க இருக்கிற அதை விட ஹாலிவுட்டை விட மிக சிறந்த கலைஞர்கள் இங்க இருந்தும் கூட அவர்கள் இருக்கும்போது யாரும் இங்கு பதிவு செய்ய முன் வருவதில்லை. அது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு துரதிருஷ்டம் கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நான் TM சௌந்தரராஜன் அவர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் போய் கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், வெறும் இன்டர்வியூ தான் எடுத்து போறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி மறுத்தாரு. இருந்தாலும் நான் பிடிவாதமாக அலைந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த தொடரை எடுத்து முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 150 எபிசோடுகள் பண்ணியிருக்கேன். விரைவில் இந்த ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக அது திரைக்கு வந்துவிடும். காலத்தால் அழிக்க முடியாத உன்னதமான பாடல்களை பாடியவர் TMS. நிரந்தரமானவன் அழிவதில்லை. எந்த நிலையிலும் அவர் குரலுக்கு மரணம் இல்லை.